வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் 2 விதமான பப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பப் ஸ்லீவ் எப்படி வந்து கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேப்பரில் நான் நார்மலாக ஒரு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவேன்னு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு இருக்குது. அதாவது எனக்கு கையோட உயரம் வந்து 5 இன்ச்சு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணால் தான் கையோட உயரம் வந்து குறையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தை நான் 2ஆக மடித்து எடுத்துக்கிறேன். எந்தளவுக்கு எனக்கு உயரம் தேவையோ அந்தளவு அகலத்தில் நான் அந்த கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தில் 2ஆக மடித்த பக்கம் எங்களை பார்க்க இருக்கணும். அதில் இருந்து 6 இன்ச்சு அளவெடுத்து ஒரு கோடு போட்டுறேன். போட்டுட்டு நான் நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணதை அந்த கோட்டுக்கு கீழே வச்சு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அப்படியே வளைச்சி கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் மேலே இருந்து 6 இன்ச் எடுத்து ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே தான் நார்மல் ஸ்லீவை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி பேப்பரில் தான் கட் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக நீங்கள் இந்த கிளாத்லேயே 6 இன்ச் கோடு போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கோட்லேருந்து நான் 3 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டு அதில் வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அதுலேருந்து நேராக கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்குவேன். இது எதுக்குன்னா நாங்கள் சுருக்கு வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கு ஒரு அடையாளம் தான். இப்போ நான் அந்த மார்க் பண்ணி வி ஷேப்பில் கட் பண்ண இடத்துலேருந்து தான் சுருக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வி ஷேப் இருக்கிற இடத்துலையே அப்படியே முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், மேலே சுருக்கு பிடிச்சாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்டர் வரனால நான் மடித்து தைக்கல, அப்படியே தான் சுருக்கு பிடிக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் அந்த சுருக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே பிடிக்கிற சுருக்கை விட கீழே வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பிடிக்கணும். இந்த சுருக்கு பார்த்தீங்கன்னா மேலே பிடிச்சிருக்க சுருக்கு நேராக தான் கீழேயும் இந்த சுருக்கு வந்து பிடிச்சி முடிக்கிறேன். கீழே இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது லேஸ் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் வர்ற இந்த மாதிரி பப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறதுனா அதுக்கு நார்மலாக ஒரு ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். ரெடி அளவு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படி போதும். ஆனால் கையில் சேர்த்து 11 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் பப் ஸ்லீவ் வைக்கிற அந்த கிளாத்தை 2ஆக மடிச்சு எடுத்துருக்கோம். இதில் நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ண அந்த பேப்பரை வந்து வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நான் 4 இன்ச்சு வச்சு வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த கோட்லேருந்து இந்த பக்கம் 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த மூலையிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த வளைவை அப்படியே வளைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இந்த வரைஞ்ச ஷேப்புக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல அப்படியே நேராக கொண்டு போய் திருக்க தேவையில்லை, லைட்டாக அதில் ஒரு வளைவு போட்டு திருக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் எந்த இடத்துல 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோன்னா அந்த இடத்துலேருந்து அந்த சுருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இப்படி ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து வெட்டி தைக்கிறேங்கிற ஒரு மெத்தேடில் தான் இதை சொல்லியிருக்கேன். பஃப் ஸ்லீவில் நிறைய டைப் இருக்குது, அதில் 2 டைப் தான் இது. இப்போ தான் தையல்